அனில். எஸ் சார். அர்ச்சனா. எஸ் சார். ஆண்டனி. எஸ் சார். ரங்கீலா ரகு. உள்ளே ஐயா. அட உனக்கு என்ன வேணும் சாமி? என் பேரு சாமி இல்ல சார். உனக்கு என்ன வேணும் சாமின்னு கேட்டேன். அதான் சார், நான் சாமிக்கு மணி அடிக்க இல்ல சார், என் மணி ஒண்ணு. எல்லாம் என் கர்மம். வந்து உட்காரு. தேங்க்யூ சார். ஐயோ. ஹாய் கேர்ள்ஸ். கக்கரக்கோழி குபுரவெல்ல ராஜா. நந்தா. நந்தா. சார், நந்தா தூங்கிட்டு இருக்கான் சார். நீங்க? எந்திரிச்சிட்டேன் சார். ஏன் நீங்களும் தூங்கலாமே? தூங்கலாம் தான் இருந்தேன் சார். ரொம்ப நேரமா நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதான் எந்திரிச்சிட்டேன். புது அட்மிஷனா? ஆமா சார். கொஞ்சம் 2 பேரும் எந்திரிங்கப்பா. அட என்னப்பா இது? சார், நாங்க ஒரே கொடியில இருக்கிற பூக்கள் சார், ஒரே பழத்துல இருக்கிற விதைகள் சார். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமேப்பா. ஆமா சார். சரி சரி, உட்காருங்க உட்காருங்க. மனோ. மனோ, கொஞ்சம் உங்க முகத்தை காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். வணக்கம் சார். என்னடா இது அவதாரம்? காலேஜ் படிக்கிற பையன் மாதிரியா இருக்க? இந்த ஏர்போர்ட்ல இருக்க டாக்ஸி டிரைவர் மாதிரி இருக்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. டாக்ஸி டிரைவர் இந்த மாதிரியா போட்டுட்டு இருப்பான்? உங்க கண்ணுக்கு நான் ஒரு சிஎம்ஆ, ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பியாவோ அதெல்லாம் கூட வேணாம் சார். ஒரு கவுன்சிலர் மாதிரி கூட தெரியலையா சார்? எங்க அப்பா மேல சத்தியமா அப்படி தெரியலடா. என்ன சார் ஒரேடியா இப்படி சொல்லிட்டீங்க? மனசு எந்த அளவுக்கு வலிக்குது தெரியுமா உங்களுக்கு? மனோவை கூப்பிட்டா நீ எதுக்கு எந்திரிச்ச? அவன் நம்ம பையன் சார், என்னோட மச்சான். ஓ, எங்க உங்க மச்சான்? சார், இன்னைக்கு பாஸோட பர்த்டே, அதனால தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ அரேஞ்ச் பண்ணிருக்கான். டேய் மச்சான், பசங்களை கூட்டிட்டு உள்ள வாடா. டேய் மனோ, போன் அடிச்சிட்டு இருக்கு பாரு, வந்து எடுறா. நான் படிச்சிட்டு இருக்கேம்மா, நீங்களே யாரும் பார்க்க கூடாதா? டேய், நான் களி கிட்டிட்டு இருக்கேன்டா. உன்னால முடியாதுன்னு சொன்னா எப்படி? வந்து எடு வா. அம்மா நொய்யு நொய்யுன்னுட்டு.
இவனால ஒரு போன் கூட எடுக்க முடியல. இந்த வீட்ல எல்லாமே நான் தான் பண்ணணும். ஷோப்பா. ஹலோ. என்னண்ணே இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் ஞாபகத்துக்கு வருமா? இல்ல, அவர் வெளியே போயிருக்காரு. எப்போ? நாளைக்கு வர போறீங்களா? அட வாங்க வாங்க. சரி சரி, சந்தோஷம். ஏழுமலையான எல்லாரும் நல்லா வைப்பா. சாமி கடவுளே, வியாபாரம் நல்லபடியா நடக்கணும்பா. காக்கும் தெய்வமே, பரந்தாமா, பத்மநாபா, ஏழுமலையானே, வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா நீங்க மட்டும் தனியா போய் குடிக்கிறீங்க. இது வெளியில நீட்டிட்டு உள்ள போடுங்க. அண்ணே எனக்கு ஒண்ணு கொடுங்க. பீடி வசரம் கூட இல்லனே, உனக்கு பீடி வேணுமா? இந்தா. ஐயா வேண்டா, இப்படி கடை கிட்ட நின்னுட்டு பீடி கேக்குறியா? நீயே வாங்கிக்க வேண்டியதானே. அண்ணா என் வாயிலே தூக்கி வைங்க. நிற்ப யா, ஒரே நேரத்துல 3 பேரும் ஒன்னா கொளுத்த கூடாதியா? எதுக்குண்ணே? கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வரும்ல, அப்ப நம்ம நல்லா தூங்கிடுவோமாப்பா. டேய் லூசு பைய, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாடா. டேய் பொடியா, இப்ப முதல்ல ஒருத்தரும் ரெண்டாவதா ஒருத்தரும் சேர்த்து பத்த வச்சுக்கிட்டா ஒன்னும் ஆகாதுடா. ஆனா மூணாவதா ஒருத்தர் வந்து பத்த வச்சுக்கிட்டா அவன் பொண்டாட்டி பாஞ்சாலி ஆயிடுவாளாம். ஐயா, அப்படின்னா எனக்கு வேணாம் சார். வெட்டி பசங்களா, காலையிலேயே பஞ்சாயத்தை கூட்டிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் நைட் ஆகுது, பாஞ்சாலி ஆகுது. சரி சரி போங்க. போறீங்களா இல்லையா? சேட்டுக்கு என்னாச்சு? சாமி, இன்னைக்கு பூஜை முடிஞ்சது, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி பெருமாளே. அப்புறம் இந்த தீபத்தை வச்சு சமாளிச்சுக்கங்க. வரட்டுமா? சாமி, இந்த ₹1 நீதான் 1 கோடி ஆக்கணும். இந்த சின்ன கடைய நீதான் பெரிய ஷாப்பிங் மால் ஆக்கணும். ஆக்கிட்டீங்கன்னா இந்த ₹1 உண்டியில போட்டுறேன். அது வரைக்கும் இது என் பாக்கெட்ல இருக்கட்டும். ₹30 சாமி, வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? நல்ல வியாபாரம் ஆகணும். இந்தாங்க காஃபி. அட கடவுளே, இவ்வளவு காஃபியா? இதுல பாதியை குறைச்சிட்டு மிச்சத்தை எடுத்துட்டு வா. போ 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 போ. புளிய மரம். சேட்டு, என்ன? ஒரு பாக்கெட் டீ போட்டணுமோ 1 லிட்டர் பாலும் கொடு. குடுக்கறப்பா. பணம் அதெல்லாம் என்கிட்ட கேட்காது, எங்க அம்மா கிட்ட கேளு. அப்படியா? போய் உங்க அம்மா கூட்டு வா. போடா. கல்யாணம் பண்ணா 6 மாசத்துல புள்ளைய பெற்றுருவான். எங்க அம்மா கொடுப்பாங்க, ஆட்டுக்குட்டி கொடுப்பாங்கங்கிறான். உருப்படாதவன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. முதல்ல அந்த வேலையை நீ பண்ணு. நாம அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் உள்ள வேலையை பாரு. போ 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 கண்ணு. நீ வா ப்ரோ, உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். எவ்வளவு அழகா கூட்டு போற ப்ரோ நீ. நம்ம காலேஜ்ல நிறைய ஃபிகருங்க இருக்கு. முதல்ல நம்ம அதுங்களை கவர் பண்ணும். வா. மன்மத நாயக இருக்கும் போது எவன் கூட கடலை போட்டுட்டு இருக்கா பாரு. இன்னைக்கு இவர் எங்கேயோ பாத்திருக்கேனே. அன்வர் மாமா. யாரு இந்த பிரியாணி மாஸ்டர்? நீங்க அன்வர் மாமா தானே? ஆமா, ஆனா நீ யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே. நான் தான் மனோ, சங்கரோட பையன். என்ன? நீ நம்ம சங்கரன் பையன்? நானே தான். எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்டப்பா. எனக்கு அடையாளமே தெரியல மனோ. நல்லா மீச தாடி எல்லாம் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டியப்பா மனோ. என்ன நல்லா வளர்ந்துருக்குன்னு பார்த்தா கண்ணு அவிஞ்சு போயிரும். என்ன சொன்னீங்க? வயசாயிட்டு இருக்குல்ல, அதான் வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொன்னேன். அது சரி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? நம்ம சாயிரா இருக்கல்ல, அவளை இதே காலேஜ்ல சேர்க்கறதுக்காக தான் வந்தேன். ஓ, அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? நேத்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேனே. யாரும் சொல்லலையே. ஐயா, அதுக்கு என்ன பண்றது, விடு. இவன் ஒருத்தன்.
அது சரி ஃபிகர் எங்க? அப்படின்னா என்ன? மேக்ஸ்ல வர ஃபிகர் சொன்ன. சரி உங்க பொண்ணு எங்கன்னு கேட்டேன். ஓ அதுவா? சாய்ரா செல்லம். கொஞ்சம் இங்க வாமா. டேய் மச்சான், இது ஸ்பெஷலா ரெடியான லட்டுடா. வாமா. ஏம்மா இது யாருன்னு உனக்கு தெரியுதா? ஏய், நம்ம சங்கரண்ணனோட பையன் மனோ, உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. மறந்துட்டியா? ஞாபகம் இல்லையா? அப்பா என்ன கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். நீ போ. என் பொண்ணுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், அதான். கூச்சம் இல்ல, திமிருதான் அதிகம். ஆமா ஆமா ஆமா, அதேதான். அப்ப சரி, நான் கிளம்புறேன், லேட் ஆகுது. ஏன் மாமா வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு போய் அங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். சரி மாமா. சந்தோஷம். எனக்கும் தான் மாமா. அம்மா சாய்ரா, நான் வரேன். வரேன்ப்பா. நீங்க பாத்து போங்க, பத்திரமா பாத்துக்கிறோம். திரும்பு திரும்பு. ஏ